ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இது வந்து பாப்பாவோட பர்த்டே வீடியோ. பாப்பாவுக்கு Jan 11th வந்து பர்த்டே. இந்த வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணவும் ரொம்ப டிலே ஆயிடுச்சு. பொங்கல் வீடியோலாம் கூட கரெக்டாக போஸ்ட் பண்ணேன். பாப்பா பர்த்டே வீடியோ எடிட் பண்ண முடியல. அப்புறம் கண்டினியூவாக ஃபங்க்ஷன் அதெல்லாம் இருந்ததுனால பண்ண முடியல. பாப்பாவோட ட்ரெஸ் எப்படி இருக்குது, எதாச்சும் ஒரு நாள் கடைக்கு போயிருக்கும்போது அவங்க அப்பா பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்திருந்தாங்க. சைஸ் என்ன ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் என்ன கூட்டிகிட்டு போனாங்க. பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் பார்த்து நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 2 பேரும் போய் பார்த்தோம். ஓகேவாக இருந்தது, கலர் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டோம். அப்புறம் கேக் வந்து பாப்பாவை ஷாப் கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவள் இந்த ப்ளூபெர்ரி கேக் தான் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி வாங்கினா. பாப்பாவுக்கு துப்பட்டாவோட வர எல்லா ட்ரெஸ்ஸும் ரொம்ப பிடிக்கும். பர்த்டே வர்றதுக்கு முன்னாடியே கேட்டுகிட்டே இருப்பாள், எனக்கு எப்போ வரும்னு கேட்டுகிட்டே இருப்பாள். இன்றைக்கி தான் அப்படின்னு பாப்பாவுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கா. ரொம்ப ஹாப்பியாக கேக் கட் பண்ணி வந்திருந்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கா. அப்புறம் பாப்பாவுக்கு தேவையான கிஃப்ட்ஸ் வந்து முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். என்னென்னா பாப்பா சின்னதாக கேட்குறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அதை அன்றைக்கி அவளை சர்ப்ரைஸாக வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு. பர்த்டேக்கு 2 days முன்னாடியே ஷாப் போய் அவளுக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுருந்தோம். பாப்பா கிட்ட கிஃப்ட்ஸ் பற்றி நாங்கள் எதுவுமே சொல்லலை. அவள் வந்து திடீர்னு கொடுத்தோன்னே ரொம்பவே எக்ஸைட் ஆனா. அப்புறம் வந்திருந்த எல்லாருமே கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு அவளுக்கு தெரியாது. அதுவும் ரொம்பவே சர்ப்ரைசிங்காகவே இருந்தது அவளுக்கு. பாப்பாவுக்கு எல்லோரும் கிஃப்ட்ஸ் கொடுக்குறத பார்த்து தம்பி அப்செட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அப்பா அவனுக்கும் தனியாக வாங்கி வச்சுருந்தாங்க. இதை அவங்க தாத்தா கொடுக்குறாங்க. மற்ற நாளெல்லாம் ஃபோட்டோஸ் போஸ்ட் கொடுக்கணுன்னா மேடம் வரவே மாட்டாங்க. இன்றைக்கி அவங்களே டிஃப்ரெண்ட்டாக போஸ்ட் கொடுக்குறாங்க. பாப்பாவும் அவங்க அப்பாவும் சும்மாவே காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் இயர் பர்த்டே வரும்போது தம்பியும் நான் தான் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தான். இந்த இயர் அப்படி இல்லை. கேக் கட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிஃப்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. நாமளும் இப்படி தானே, நமக்கு வர கிஃப்ட்டை விட அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுல தான் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது வந்து பாப்பா நான் சப்பாத்தி செய்யும்போது எப்போவுமே கூட வந்து இருந்துட்டு நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவா. அதனாலவே குட்டியாக சப்பாத்தி செய்கிற மாதிரி அந்த பூரி கட்டை ஒன்று வாங்கினோம். ரொம்ப சைல்டிஷாக இருக்கும், ஆனால் அது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வாங்கியிருந்தோம். இது வந்து ட்ரெஸ்ஸுன்னு நினச்சி பாப்பா ஓப்பன் பண்ணா. பாப்பாவுக்கு இந்த பேக் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தா. அதனால் அவள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஒரு பேக் வாங்கினோம். தம்பி வந்து க்யூப் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தான். ஏற்கனவே வச்சுருந்ததை உடச்சிட்டான். அதனால் இப்போ மறுபடியும் க்யூப் வாங்கினோம். இது வந்து அவங்க தாத்தா கொடுத்த கிஃப்ட்டு. குட்டி குட்டி காரும் பென்சிலும் கொடுத்துருந்தாங்க. பென்சிலில் வந்து யூனிகார்ன் இருக்கும் அந்த கேப்பில். இதுவும் கேட்டுகிட்டே இருந்தால் ரொம்ப நாளாக. அவங்க தாத்தா நோட் பண்ணி இதை வாங்கியிருக்காங்க. இது வந்து பாப்பாவோட 5th பர்த்டே. எல்லோரும் பாப்பாவுக்கு விஷ் பண்ணுங்கள், ப்ளஸ் பண்ணுங்கள். இப்படி தான் அன்றைக்கி பாப்பாவோட பர்த்டே சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணோம். இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தான் என்னோடய அப்பா நான் சின்னதாக இருக்கும்போது எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வருது. எல்லாருக்குமே அவங்கவுங்க அப்பா வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். என்னோடய அப்பா எனக்கு இன்னுமே ஸ்பெஷல். நானுமே ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு தான். இப்போல்லாம் எல்லா வீட்லேயும் எல்லாமே இருக்குது. முன்னாடியெல்லாம் எல்லா வீடுகள்லேயுமே டிவி கூட இருக்காது. யாரோ ஒரு சில பேர் வீட்டில் மட்டும்தான் இருக்கும். அப்போது எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்களாம், எனக்கு ஞாபகம் இல்லை, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஊரில் இருக்க எல்லாருக்குமே கேக் கட் பண்ணி கொடுத்து ஊரில் ஒரு தேட்டரு வச்சு அதில் படம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க. இப்போது இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணும்போது இதை வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வருது. எல்லா வருஷத்தோட பர்த்டேக்கும் பின்னாடியும் ஒவ்வொரு மெமரி இருக்கும். அந்த மாதிரி இந்த இயர் எங்களுக்கு இப்படி தான் போச்சுது. டின்னர் வந்து வெளியே போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க மாமா. அதனால் நாங்கள் நைட்டு
வேளச்சேரியில் இருக்கிற சைத்தூன் போயிருந்தோம். மெயின் டிஷ் எதுவுமே ஆர்டர் பண்ணல, ஏன்னா கேக்கு அது இதெல்லாம் சாப்பிட்டு ஸ்நாக்ஸு இந்த மாதிரி நிறைய வாங்கியிருந்தாங்க அன்றைக்கி மாமா. அது எல்லாமே சாப்பிட்டதுனால ஹெவியாக இருந்தது. சைட் டிஷ் மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இப்படி தான் அன்றைக்கி டே முடிஞ்சது. தேங்க்யூ, பாய்.